விட்டமின் டி டிஃபிஷியன்சி இது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கா, எனக்கு இருக்கா, உனக்கு இருக்கா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன் விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த பதிவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டாக்டர் ஹரிஷ்குமார், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் எர்கானமிஸ்ட். இந்த பதிவு பார்த்திங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சி பற்றி நம்ம பேச போகிறோம். விட்டமின் டிஃபிஷியன்சினா என்ன, விட்டமின் டி நிஜமாலே கால்சியம் டிஃபிஷியன்சியா அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். விட்டமின் டி டிஃபிஷியன்சின்றது D3, அதாவது D4ன்றது தான் ஃபைனல் கால்சியம், D3ன்றது அதுக்கு முன்னாடி உள்ள டெரிவேட்டிவ். அது குறையிறது தான் விட்டமின் D3 டிஃபிஷியன்சின்னு சொல்கிறது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் வரும், எவ்வளோ பேருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 100 பேர் இருந்தால் 100 பேருக்கும் அது வரும். ஏன்னா இன்றைக்கி யூசேஜ் ஆஃப் ஏசி, கன்ஃபைன் டு ரூம்ஸ் ஆர் வெளி சன்லைட்டு படாமல், வெளி காற்று படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் ஜாஸ்தியாகி போயிடுச்சு. ஸோ டிஃபிஷியன்சி வர்றதுக்கு சன்லைட் இல்லைன்றது ஒரு காரணமாக இருந்தாலும் வேறு சில காரணங்கள் இருக்குது. லைக் உணவு பழக்கங்களில், ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்னால வரும். ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தால் எனக்கு என்னெல்லாம் இருக்கும், சார் எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்றதான் அடுத்த கேள்வியாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியறது ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப காமனான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக பேக் பெயின் இருக்குங்க. ஏன் வலிக்குது, எதுக்கு வலிக்குதுன்னே தெரியாது. தொட்டாலே வலிக்கும், நின்னாலும் வலிக்கும், உட்காந்தாலும் வலிக்கும். ஸோ இது ஒரு காமன் பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். ஒரு வேக் பெயின், எங்கே வலி ஆரம்பிக்குது, எங்கே முடிக்குது, எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. அதை மாதிரி இருக்கிறது ஒரு வேக் பெயின். உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும். தூக்கமின்மை, தூக்கம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக தூங்க முடியாது. படுத்தோன்னு தூக்கம் வராது. தூங்கினா கூட நல்ல டீப் ஸ்லீப் வராது. இது ஒரு காமன் ப்ராப்ளம். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ், ஓவராக கோவப்படுவாங்க. எதுக்கு டென்ஷன் ஆகிறேன்னே தெரியாமலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ். அந்த மூட் ஸ்விங்ஸ் ஒரு ஊஞ்சல் மாதிரிங்க. எந்த நேரத்தில் ஹைக்கு போகும், எந்த நேரத்துக்கு லோக்கு வரும்னே தெரியாது. ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப காமனாக ஃபீமேலோட அவங்களோட மென்சஸ் பீரியட் டைமில் நிறைய தெரியும். அது மேலுக்கும் அதே மாதிரி தெரியும். அது என்ன டைம் ஃபேஸ்லாம் கிடையாது. அந்த மூட் ஸ்விங் வேரியேஷன்ஸ் தெரியும். அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால், ரொம்ப நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய பேர் ஹேர் ஃபால் ஏன் வருதுன்னே தெரியாது. நான் தான் நல்ல எண்ணெய் தேய்க்கிறேனே, நான் தான் குளிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிகாஸ் ஆஃப் விட்டமின் டிஃபிஷியன்சி ஹேர் ஃபால் இருக்கும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ரொம்ப காமன் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்க மோஷன் போகிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போவாங்க. ஸோ இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தால் நம்மளுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கலாம் அப்படின்றது ஒரு டவுட். இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் அட்வைஸ் எடுத்து அதுக்குள்ளே ப்ரொசீஜர். சரி சார், நான் டாக்டரை போய் பார்க்குறேன், அது எப்படி சார் ட்ரீட்மெண்ட் போகும் அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கும். ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்வெஸ்டிகேஷன். இந்த சயின்ஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி சீரம் கால்சியம் அப்படின்ற பிளட் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டும் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டில் டிஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்கணும். சீரம் கால்சியம் பார்த்திங்கன்னா நார்மலாக கரெக்டாக தான் இருக்கும், டிஃபிஷியன்சி வராது. அது ரேஞ்ச் லிமிட்லேயே தான் இருக்கும். பட் விட்டமின் டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 0 to 30 25 or 30 டிஃபிஷியன்சி, 30லேருந்து 80 வரைக்கும் நார்மல், 80 and above டாக்ஸிசிட்டி. ஏன்னா நிறைய இருந்தால் கூட டாக்ஸிக் ஆகிடும், அதனால பிரச்சனைகளும் வரும். ரைட்டுங்களா? இதுதான் ஒரு பிளட் டெஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பிளட் டெஸ்ட் 100 பேருக்கு எடுத்தால் 100 பேருக்கும் 25 கிலோ தான் இருக்காங்க. எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போது ப்ராப்ளம் விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது தெரிய வரும். அது ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு டிஃபிஷியன்சி இருக்குன்னு. உடனே டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அதுக்குள்ள மெடிகேஷன் கொடுப்பாங்க. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா 60,000 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் இந்த காமன் ஃபோரமில் பேசும்போது நான் ட்ரக் பேர் சொல்லக்கூடாது. அது உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்டர் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அது 60,000 யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மெடிசனோட இதில் வரும். 60,000 யூனிட்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது 12 வாரம் நார்மலாக ஆவரேஜாக எல்லாருக்குமே ஒரு 12 வாரம் நீங்கள் எடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வீக் எடுக்கணும். நாங்கள் நார்மலாக சண்டே மெடிசன் சட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை சண்டே மெடிசன். சண்டே காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மருந்தை நீங்கள் எடுக்கணும். இதர் டேப்லெட்டு ஆர் சிரப் ஃபார்மெட்டில் இருக்கும், இல்லை கிரானியூல்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். தண்ணியிலையோ பால்லையோ கலக்கி கொடுக்கலாம். அதை டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்றது. இந்த 3 வகைகளில் இருக்கும். அந்த மெடிசனை நீங்கள் 12 வீக்ஸ் எடுப்பீங்க. அதாவது 3 மாதங்கள் 12 வாரம் நீங்கள் எடுப்பீங்க. வாரம் 1.5 மேனிக்கா நீங்கள் எடுப்பீங்க. எடுத்து முடிச்சதுக்கு இதுதான் விட்டமின் டியோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருங்க. இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஓகே நான் இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு 3 டோசேஜ் மருந்து போகும்போதே நான் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் பாடியில் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 3 மாதம் முடியும் போது, அதாவது 12 வாரங்கள் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஒரு பாடி ரீசார்ஜ் ஆன ஒரு ஃபேஸ் கிடைக்கும். உங்களுக்கு அபரிவிதமான சேஞ்சஸ் உங்கள் பாடியில் உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இது 12 months முடிச்சதுக்கப்புறம் நிஜமாலே என் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா
நான் ஒரு வைத்தியம் பண்ணிங்கன்னா அது முடிக்கணும் இல்லைங்க, அந்த பத்தியத்தை நான் முடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் 12 வீக்ஸ் முடிஞ்சு 1 வீக் அப்புறம் திருப்பி அதே விட்டமின் டி பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ, எந்த லேபில் எடுத்தீங்களோ அதே லேபில் போய் திருப்பி எடுங்க. அந்த லேபில் ரீசன் என்னென்னா, ஒரு லேப் ப்ரொசீஜர் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது அதே லேபில் நீங்கள் எடுத்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏ லேபில் எடுத்துகிட்டு நீங்கள் பி லேபில் போய் திருப்பி செகண்ட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் வேரியேஷன் ஆகலாம். ஏன்னா லேபுக்கு லேபு ப்ரொசீஜர் டெக்னிக்ஸ் மாறும். ஸோ எப்போவுமே கம்பேரிட்டிவ் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் லேபில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 12 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்பீட் பிளட் டெஸ்ட் வந்து எடுங்க. எடுத்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் முன்னாடி நான் சிங்கிள் டிஜிட்டில் இருந்தேன், இப்போ டபுள் டிஜிட் ஆகிருக்கு, நார்மல் ரேஞ்சில் 35, 40, 48 இப்படின்னு நம்ம வந்திருக்கோமா, ஓகே இது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ தான் உங்கள் ட்ரீட்மெண்ட் விட்டமின் டி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. சில பேருக்கு ஒரு 90% பேர் ரிகவர் ஆகிடுவாங்க. ஒரு 10% பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆகாது. 12 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்லேயே நிற்கும். ஆரம்பிக்கும் போது 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ட்ரீட்மெண்ட் 12 வாரம் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 12, 13 தான் வந்திருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன், தட் இஸ் 1 month மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. சில பேருக்கு 2 months மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் மாதிரி. இப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட மெடிசன் வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்ட் ஆகும். சில பேஷண்ட்டுக்கு, அது ஒரு 10% பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப காமனாக மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. அப்போ மெக்னீஷியம் ரிலேட்டடான மெடிசன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் சப்ளிமெண்ட் வாங்கிடாதீங்க. உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி பண்ணுங்கள், அதுதான் கரெக்டான விஷயங்கள். ஸோ இதுதான் ரீசன். அப்போ அந்த 10% பீப்புள் மட்டும் பிளட் டெஸ்ட்டில் நெகட்டிவ் ஆகிருக்குன்னா திருப்பி அந்த மெடிசனை ஒரு 1 month டெய்லி கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து மெக்னீஷியமும் விட்டமின் D3யும் சேர்ந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அது இம்ப்ரூவ் ஆகிடும். அது மாதிரி ஒரு 1 month to 2 months எடுத்து திருப்பி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இது இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அந்த பேஷண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. சரி சார் இது இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, இது எனக்கு திருப்பி வருமா? ஏன்னா நான் திருப்பி நான் ஏசி ரூமில் இருக்க போகிறேன், திருப்பி நான் ரூமில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு சன்லைட் படுறது கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி திருப்பி வருமா? வருங்க, வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டு திருப்பி அதே தப்பை தான் நம்ம போய் பண்ண போகிறோன்றதுல தெளிவாக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் திருப்பி வரும். அது எவ்வளோ நேரத்தில் வரும்னா 1 வருஷமோ 1.5 வருஷமோ டைமுங்க. ஸோ அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த சார்ஜ் ஏற்றுனது வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதாங்க விட்டமின் டி டிஃபிஷியன்சியோட ஃபுல் கதைங்க. ஸோ எப்படி வருது, ஏன் வருது, அதுக்கு என்ன ரீசனு, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனு, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணு ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் இருக்குங்க. ஏதாவது ஒரு மெடிக்கேஷனை உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி எடுங்க. ஓப்பன் ஃபோரமில் நாங்கள் அதை சொல்லக்கூடாது, அது சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும்.